எங்கே போனாலும் இந்த வாட்டர் பாட்டிலோடயே போகிறீங்களே, உங்களுக்கு சுகர் வியாதியா? இல்லை, வரக்கூடாது அப்படின்காக. என்ன ஒன்றுக்கு வரக்கூடாது? தண்ணி எடுத்துட்டு போனோம்ல, நம்ம இங்க நம்ம ஊர் மாதிரியா கீழே மேலே ஊற்றி விளாட்லாமல்லோ. ஸோ நாங்கள் இன்னைக்கு பச்சை பச்சை கணக்கு டீச்சரா அவங்க பச்சை 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 நிறமே பச்சை நிறமே. சரி, எங்கே போகிறோம்? கண்டினியூஸா பேச முடியும். அதான் வயசாகி போச்சுடி, வருஷமானாலே வயசாகுது. போகிறோம் அப்படின்னா எங்கேயும் இல்லை. போன வீடியோ ஹவ் வாஸ் 2025னா, இந்த வீடியோ ஹவ் வில் பி 2026. ஸோ வெல்கம் டு டிடி அட்ராசிட்டிஸ். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி வெல்கம் டு டிடி அட்ராசிட்டிஸ். ஆட் வரதா இல்லை இட்லி மாதிரி இருக்கா? ஆட் வருது. ஹாப்பி நியூ இயர் மக்களே. ஹாப்பி நியூ இயர். ஸோ நம்ம இன்னைக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு சின்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணுறோம். அதாவது கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் இல்லை தவிர்த்துட்டு வெளியே காமனாக ஒரு ஏரியாவுக்கு போகிறதுனா இன்றைக்கி வந்து நாங்கள் எல்லாரையும் பார்ப்போன்ற ஒரு சந்தோஷத்தில் இருந்தோம். ஆனால் போன நியூ இயர் வேறு மாதிரி இருந்துச்சு. இந்த நியூ இயர் வந்து பொண்டாட்டிங்க கூட எண்ணிக்கை கூடுனதுனால காத்தடிக்குது அந்த மாதிரி ஆடிட்டு இருந்தாங்க எல்லாருமே. இந்த வாட்டி எல்லாருக்கும் ஃபேமிலிஸ் இருக்கிறதுனால இவங்களால வெளியே போக முடியல. சரி, ஃபேமிலியாக கூப்பிட்டு போய் வைப் பண்ணுவோமே நாங்களே முடிவு பண்ணிட்டோம். ஸோ நாங்கள் எங்கே போகிறோங்கிறதையும், யார் யாரெல்லாம் பிக் பண்ணிட்டு போகிறோங்கிறதையும், யார் யாரெல்லாம் கூட வராங்கங்கிறதையும் போகிற பார்க்கல பார்ப்போம். பாருங்க. ஹலோ, எப்படி? நாங்கள் ரோட்டு கடையில் உட்காந்து சமோசா சாப்பிட்றோம் guys. இப்படிதான் வந்து தினேஷ் அண்ணா 1 மணிக்கு நைட் உட்காந்து வர ஃபிகர்லாம் பார்ப்பாங்க. தினேஷ் அண்ணா மட்டும் இல்லை, கேங்கு ஃபுல்லாக இப்படி தான் உட்காந்து. ஆனால் தினேஷ் அண்ணா தான் இந்த எக்ஸ்பீரியன்ஸை ரொம்ப வேணும். ஏன்னா ஏன் மாட்ட மாட்டோம் தெரியுமா? வாய் பொழந்து பார்க்கும்போது நாங்கள் சமோசா சாப்பிட்றதுக்கு தான் வாய் பொழக்கிறோன்னு எல்லாரும் நினச்சிப்பாங்க. ஆனால் நாங்கள் வாயை பொழந்து பேன்னு சைட்டு தான் அடிப்போம். சரி ஃப்ரெண்ட்ஸ், பச்சையாக கண்டுபிடிச்சிட்டாங்க. நாங்கள் உள்ளே வரும்போது ரெண்டு மூணு பேரை கசகசன்னு பார்க்கவும் கண்டுபிடிச்சிட்டான் மார்னிங். இங்கே வரைய வந்து ஜீன்ஸ் டிஷர்ட்டுன்னு கலர் கலராக வராங்க. நைட்டில் இருந்தால் பார்க்க மாட்டாங்க, ஜீன்ஸ் டிஷர்ட்டில் இருந்தாலும் பார்க்குறாங்க. அதாவது 40 இடத்துல வெடி வெடிக்கிறாங்க துபாயில். அந்த 40 இடத்தையும் விட்டுட்டு வெடிக்காத ஒரு இடத்துக்கு பிளான் பண்ணி நல்லா அலங்காரமாக இதில் மேட்சிங் வேறு காரி துப்பிக்க டீயில் துப்பிச்சு அதையே குடிச்சுக்க. எல்லா டைமும் இதே மாதிரி தான் மட்டமாக பிளான் பண்ணுறோம். நம்ம பிளானிங்கும் சரியில்லை, பிளான் பண்ணுற ஆள் சரியில்லை. இவங்க அண்ணன் தான் பிளான் பண்ணாங்க. என்ன உங்கள் அண்ணன் தான் பிளான் பண்ணாரு? இவரு தான் ஆளாக பிளான் பண்ணல. டிபிஆர் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது. நானே மேப்பில் தப்பாக தான் போடுவேன். மொத்தமாக போகிறோம் வந்து எதுவும் பண்ணாமல் டீ குடிச்சிட்டு எதுவும் பண்ணல, ரோட்டு கடையில் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்கோம். மணி இப்போவே 8 ஆச்சு. இங்கே டிஸ்கவரியில் யாராவது வெடி வெடிச்சிங்கன்னா அதை வெடி பற்றி நான் அதை தான் சொல்கிறேன். இந்த மண்ணுக்கிட்ட போய் நின்னோன்னா அங்கே பாம்ஜு மேரால் வெடிக்கிற எல்லா வெடியும் தெரியும். அப்படியா? பேசாமல் இங்கனக்குள்ளேயே நின்றுட்டு வெடிக்கிறத பார்த்துட்டு வீட்டுக்கு போயிடலாம். இதுக்கு தான் மேட்சிங் நீ புருஷனுக்கு தான் குள்ளா போடுவான்னு பார்த்தேன், உனக்கே குள்ளா தான் மாட்டிக்கிற. அடியிலலாம் எதுவும் இல்லை, எதுவும் ஒளிச்சு வச்சிருப்பாங்களான்னு தேடிக்கிட்டு இருக்கிறா. ஹாய், கீ ரோஸ்டா? ஒரே கீயா? வணக்கம், சன் டிவி செய்திகளுக்காக தகவலுக்கு நன்றி. ஹாய், தூங்க மூஞ்சியாவே இருக்கிறாங்க அவங்க. அந்த குரங்கு பொம்மை என்ன விலை? கண்ணாடி சார் அது. துபாய் பார்க் ரியல் வேர்ல்ட். நாங்க இல்ல ப்ரோ, ஆக்சுவலா நாங்க வந்து இந்த பின்னாடி வழியா வந்தோம், 311 வழியா வந்துட்டோம். ஹே சொல்லு பேக் வந்துட்டோமா? எப்படி கிரிஞ்சு பண்றோம் நாங்க. பேக் பேக்ல அந்த மாதிரி குரூப் ஆயிங்க. பேசுன்னு சொன்னதுக்கு இப்படி பேசுவேன்னு தெரிஞ்சது. பேசு நீ மோனி. பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. டேய், உனக்கு ரூட்டே தெரியாது, நீ எப்படி வருவ? கூட வரவங்க மேப் பார்த்தா தான் எனக்கு வழி தெரியாது, நடந்து போனா எனக்கு வழி தெரியும். சொல்லுடா, எனக்கு பேச வர மாட்டேங்குதுடா. இப்படி மானங்கட்டவளை கூட்டு வந்தா இப்படி தான் இருக்கும். நாங்க ரிவர்லேண்ட் வந்துட்டோம். என்ன மினுக்குது? ஐயோ புழு சட்டை, நீ அடியில விட்டறிஞ்ச கத்தி அரைஞ்சு மேல போயிருந்தா எனக்கு புத்திர பாக்கியமே போயிருக்குடா.
கலரா இருக்கே என்னது லைட்டா தாண்டி சொல்றேன் வா நடிக்காதடா குட்டா ஒரு மாதிரி இல்லாத காட்டுக்கு இல்லடி ஒரு மாதிரி கிறிஸ்மஸ் வைப்பா இருக்கு பாரு அங்க பார்த்தா இதெல்லாம் வச்சிருக்காங்க ஆமா அங்க பாரு பலூன் பந்தெல்லாம் இருக்குது இப்பதான் தோசை அதுக்கு தான் அவர் வயிறு ஃபுல்லாக்கி கூட்டு வந்திருக்கிறாரு இங்க வந்தா காஸ்ட்லியா இருக்கும்னு யாராவது கேமரா பிடிச்சிட்டு இருந்தா நல்லா இருக்கும். ஓ அளவுக்கு இதை செஞ்சவன் யோசிக்கல பாத்தியா நாம எப்படி பாக்குறோம் எல்லாரும் பம்கின்குள்ள நிக்கிற மாமோனி இது பம்கின் தாங்க அது பம்கின் ஸ்டைல் போட்டோ எடுக்கிறவங்க ஆளுக்கு 5 ரூபா டோக்கன் எங்க அங்க போய் நிக்கிறோம் இது எதுக்கு சொல்லு தண்ணியை ரீசைக்கிளா சர்க்குலேஷன் பண்ணுது அதுதானே நீ சொன்னது ரீசைக்கிள் வேறடியே இது பண்ணலன்னா நொறையா இருக்கும்ல அங்க இங்க அழுக்கா இருக்கும் உன்கிட்ட சொன்னது என் தப்பு தான் கரெக்ட் தானங்க ஏற்கனவே நிறைய தானே இருக்கு இல்லடி அது ஒரே இடமா நின்னா நம்ம ஊர் மாதிரி பாசம் பிடிச்சி போயிடும்ல இவங்க ஆர்டிஃபிஷியலாக தானே வச்சுருக்காங்க ஃபயர் வருது ஃபயரு எங்கே வருதுன்னு எனக்கும் தெரில இங்கே வேற ஒரு கூண்டு வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குது பாப்பா மோத்தி வேற அங்கே நின்று எப்படா வருவேன்னு கேட்டுக்கிட்டே இருக்கான் வா போகலாம் சீக்கிரமா நம்ம மூஞ்ச பார்த்து எங்களுக்குலாம் போர் அடிச்சு படிச்சோம் ஏன் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண மாட்டீங்க ஃப்ரெண்ட்ஸை மூஞ்ச காட்டுங்கன்ட்டு அவருமா பரியுது என்ன ஆளே தெரியாத மாதிரி நிற்கிற பழைய பரியுது எட்டி பார்க்குற மாதிரி தெரியுது டேய் எப்படா இருக்க A few minutes later. மோதி படம் பேர் என்னடா இந்த மொரட்டு கேமை நம்ம விடவே மாட்டோமா எங்க போனாலும் என்ன இதை பிடிச்சி சுத்திட்டு இருக்கோம் இதுக்கு நாம பேட்டன்ட் வாங்கி வைக்கணும் சொல்றா ஓகே மோதி கையாட்ட ஆரம்பிங்க மூணு எழுத்தா 3 வார்த்தை ஓகே இங்க வா மூணு வார்த்தை விஜய் நடிச்ச படம் இப்படிதான் விஜய் நடிச்ச படம் விஜய் செகண்ட் வேர்ட் அழகிய தமிழ் மகனா அழகிய தமிழ் மகனா ஏய் கொஞ்சம் டப்பு கொடுங்கயா என்ன இந்த படத்துல 3 வார்த்தை இல்ல எப்படி ஏய் எப்படி ஏய் மோனி குடுடா வாடா பாய் ஏய் என்ன அவளுக்கு ஏய் நீங்க ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க ஏய் ஏய் உளுந்துராத கெட்ட வார்த்தை கேம்ல சொல்றேன். இல்ல கெட்ட வார்த்தை இல்ல என்ன ஒளிஞ்சு உட்கார்ந்துட்டோம் ஓகே அடுத்து சரி வா திவ்யா நீ தான் வரணும் வா ஏய் இல்ல இல்ல சேர் எடுத்துட்டு வாங்கடா உங்களுக்கு யார் வேணுமோ அவங்கள தான் நம்ம எம்டி சார் எல்லாம் போயிட்டு வாங்க எடுத்துட்டு வா ஐயோ அப்படி படமே இல்லையா எங்க வரியா அப்படி படமே இல்லையா திவ்யா வா அவரு ஓட்டத்தான் போங்கிறோம் அதெல்லாம் இருக்கு வா அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க நீ சுமார் ஒண்ணு அதை எத்தனை வாட்டி நானும் உனது படம் பார்த்திருக்கோம் ஏய் இல்ல படமா சொல்லியா ஏய் சொல்லுங்க வாடா படம் சொன்னாலே தெரியாது அவளுக்கு என் தங்கச்சி கண்டு பத்தியா அந்தரக்குள்ள வண்டின்றா கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவா இங்க வா வா திவ்யா மாமா ஐயோ நாசமா போற எடுபட்ட வயலுகளா நீங்க வேலைக்கு வந்திருக்கீங்க என்ன உசுரோட வச்சு புதைக்கிறதுக்குன்னு வந்திருக்கீங்களா இங்க வா வாய் பெற கூடாது இந்த எத்தனை வார்த்தை என்ன பறக்குது ஒரு வார்த்தையா ஏய் எழுத்து இல்ல வார்த்தை ஒரு வார்த்தை சொல்லடி ஸ்பிட் பண்ணி சொல்லு 3 வார்த்தையா ஓகே அதுல எது ஃபர்ஸ்ட் வார்த்தை ஐயோ அவங்க எல்லாம் படம் நினைச்சு தேடிட்டு இருக்காங்க பறவையா ஏய் இங்க வா ஒரு நிமிஷம் நான் என்ன சொல்றேன் நீ என்ன பண்ணிட்டு இருக்க இங்க வா படம் ஐயோ ப்ரோ அப்படி படமே இல்ல ப்ரோ எல்லாம் இருக்கு எத்தனை வாட்டி நம்ம பாத்துறோம் இதோ பறவை பாப்பா நம்ம ஒரு டான்ஸ் ஆடுவோமே அதை சொல்லு ஓகே 3 வார்த்தையா ஓகே ஃபர்ஸ்ட் எது சொல்ற ஃபர்ஸ்டா ஃபர்ஸ்ட் வேர்டா கூட்டு சாவி லாக் கதவு ஏய் அப்பா கண்ட்ரோல் பண்றா கூட்டுக்கு வாங்க
பாப்பா போட்ட தப்பு. ஐயோ மொழி வேற லெவல் மொழி நீ அவருக்கு என்னையா பண்ணாட்டி வச்சிருக்க நபிகள் தான் சொன்ன நீ கண்டுபிடிச்சிருவானே எங்களை இவ்வளவு அற்புதமா வளர்த்தது முரட்டுத்தனமா கண்டுபிடித்த மோனிக்கு வாழ்த்துக்கள் மட்டும்தான் போட்டான் ஃபுல்லா கண்டுபிடிச்சிட்டிய என்ன சொன்னா இந்த பேர்லாம் கண்டுபிடிக்க ஆள் இல்லைங்க என் தங்கச்சி அந்த டீம்ல இருந்தா கண்டிப்பா கண்டுபிடிப்பாங்க அவன் காக்கா போட்ட தப்பானு. ஏ ஆமா அது என்ன காக்கா காக்கா போட்ட தாப்பா. ஐயோ காக்கா போட்ட தப்பாவா படம் சொல்லக்கூடாது. அதான் சொல்ல. ஏய் இது குழந்தைங்க பாக்குற படம் அவன் ஆருஷ் அவன் பேர் என்ன ஆருஷ்னு வருது சாத்விக் பாக்குறான் சாத்விக் பார்த்த படம் அது. இதுதான் காமிச்சிட்டு இருக்கான் நைட்ல அவங்க அப்பா காமிக்கிற படம் தான் அது. ஏய் ஆனா இது எப்படி சொல்றது உன்னால் முடியும் இவர் ஈஸியா கண்டுபிடிப்பார் நீ டேய் சும்மா எத்தனை வார்த்தைடா ஒரே வார்த்தை யார் படம் விஜயா அஜிதா பழைய படமா அட இரு அவன் ஆக்சன் காட்ட விடுறா இல்ல actually questions கேட்கணும். இல்ல பழைய படமா புது படமா நீ சொல்லி யோசி மிடில்ல ஓகே சரி ஓகே பெரிய ஹீரோவா சின்ன யாருக்கும் தெரியாத படமா தெரிஞ்ச படம் தானா ஏதாவது ஒரு ஆக்ஷன் காமிடா படத்துக்கு இருக்குங்க அதான் யோசிக்கிறேன். நம்ம எல்லாம் கேர்ள்ஸ் எதிரிங்க நானியும் என்ன பண்ணோம் ஏய் எல்லாத்தையும் நானி என்ன பண்ணோம் எப்போ பண்ணோம் நீ நானும் நம்ம 2 பேரும் அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்ல எனிமீஸ் நானும் நீயும் யாரு நட்பு பெண் மேகம் போல வெள்ளை என்னடா சரி நீ ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னன்னா ஏய் நானும் நீயும் அவங்க 2 பேருமாடா தோழர்களா லேசர் ஷோ பாருங்க எல்லாரும் இல்ல அங்கே அப்படியே எந்திரிச்சு பாரு எத்தனை வார்த்தைடா எத்தனை வார்த்தை ஒரே வார்த்தை பாதியா பிரிச்சுக்கணும் ஒரே வார்த்தை பாதியா பிரிச்சுக்கணும் ஒரே வார்த்தை பாதியா பிரிச்சுக்கணும் காமெடி படமா ஐட்டம் சாங் மோனே வீட்டுல ஏதோ வேலையா சரி தமிழ் இங்கிலீஷா பாதி 2 இது பாதி செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் சொல்றியா ஃபர்ஸ்ட் வார்த்தை பேசிக்கிட்டே இருப்ப பாட்டு பாட்டு தலைவனா இங்க தான் எழுதி வச்சிருக்காங்களா ஆட்டம் 9 திருநங்கையா அரவான் அந்த ஞாபகம் இருக்கா அந்த மீன் பட்டு அரவானா பாட்டுன்னு முடியுமா டான்ஸா அரவான் கும்மி இல்ல அரண்மனை இல்லையா அரண்மனை இல்லையா என்ன டிக் பாட்டு 9 10 8 ஏய் 5 நிமிஷம் கூட ஆகுதா என்ன எவ்வளவு நேரம் சாமே போய் பேசாதா அரை மணி நேரம் ஆடி நின்றீங்க 12 மணி ஆகுதா பட்டாசா டிக்கெட் டோக்கன் வாங்க
இந்த லெவலில் இருக்க யார் வேணாலும் வாங்க, அதுக்கு மேலே நான் மறைஞ்சிருவேன். Wow. Happy birthday Happy birthday to you. Happy birthday dear Amma. Happy birthday to you. வேண்டிக்கோங்க, முக்கியமான வேண்டுதலை வேண்டிக்கோங்க. ஆமா, நமக்கு கடைசி வருஷம். இந்த வருஷம் மோதிக்கு கல்யாணம் ஆயிரும். அதான் நியூ இயர் அதுமா எல்லாரும் சார்பா வேண்டி அம்மா கொஞ்சம் சந்தோஷம் தெரியுது, அப்பா கொஞ்சம் டபுள். Oh my God, cute.